இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்றது எப்படின்னு நான் கத்துக்க போறேன். வாவ், சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஏவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So ரொம்ப சிம்பிளா thank you. I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Thank you sir. ரொம்ப சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 2005ல சாரை மீட் பண்றதுக்கு, சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல. ஆனா அந்த சார் கூட வந்து இப்ப நான் ஒரு படத்தை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டட். சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளவு நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்சஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தான் ஆக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. நீட்டா ஹேண்டில் பண்றாரு, ரொம்ப ஸ்டைலிஷான சட்டிலா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்க கொடுத்த தேங்க்யூ விஜய். நான் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டு ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்க இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டரா போகும்போது நிறைய படங்கள்ல நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும் போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னு நிறைய படங்கள்ல எனக்கு அப்படிதான் தோணி இருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்துல ஒவ்வொரு படத்துலயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ் நான் தப்பா சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அது இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீனா இருந்தா கூட ரொம்ப ரெல்டனா தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். இப்போ மாஸ்டர் சொன்னாரு, அவரு நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டரா போகும்போது நான் எதுவுமே சொல்றதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதுல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடிச்ச சீன்ஸும். ஒரு நடிகனா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிய மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்பதான் என்னால அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.